1972 ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் பார்வானி மாவட்டம் பன்வட் என்ற கிராமத்தில் நடந்த அதிபயங்கரமான சம்பவங்கள் அதிர்ச்சியை அந்த காலத்தில் ஏற்படுத்தியது. அழகிய கிராமம், மரமும் செடியும் செழிப்பாக இருந்த கிராமம். ஒரு நாள் ஒரு தாய் 9 மணி அளவில் தனது 11 வயது இளம் மகளிடம் பணியாரத்தை தூக்கு சட்டியில் கொடுத்து அருகில் இருக்கும் கிராமத்தில் வசிக்கும் அந்த பெண்ணின் சித்தியிடம் கொடுத்து வருமாறு அனுப்புகிறார். அந்த சட்டியை தூக்கி கொண்டு காட்டு வழியாக ஒத்தையடி பாதையில் செல்கிறாள் அந்த இளம்பெண். சாயங்காலம் ஆனது. அந்த பெண் அருகில் உள்ள அவள் சித்தி வீட்டுக்கும் செல்லவில்லை, திரும்பவும் தன் தாயார் வீட்டுக்கும் வரவில்லை. ஆனால் இப்போது இருக்கிற போன் வசதி அப்போது கிடையாது. அதனால் ஒருவேளை தன் சித்தி வீடிடமோ இரவு தங்கிவிட்டாளோ என்று தாயார் நினைத்து கொண்டாள். மறுநாள் காலையில்தான் தெரிந்தது அந்த படுபயங்கர சம்பவம். ஆம், அந்த இளம்பெண் கொலை செய்யப்பட்டு காட்டில் கிடந்தார். ஒட்டு துணி கூட இல்லாமல் ஆடைகள் அனைத்தும் கலைக்கப்பட்டு உடம்பெல்லாம் காயத்துடன் கிடந்தார். குறிப்பாக அவளுடைய மர்ம உறுப்பில் வெட்டு காயங்கள் இருந்தது, தொடையில் இரத்த காயங்கள் இருந்தது. கிராமமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. யார் இதை செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் என்ற விவரம் காட்டு தீயாய் எதிர்பார்ப்பாய் அந்த கிராமம் சுற்றி பறந்தது. தனது மகள் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாள், அதுவும் நிர்வாணப்படுத்தப்பட்டு கிடக்கிறாள், மர்ம உறுப்புகள் காயப்பட்டு கிடக்கின்றன என்பதை அறிந்து நேரில் பார்த்த தாயாரும் தந்தையாரும் கதறி அழுகிறார்கள். கற்பழிப்பாக இருக்குமோ, கொலை மட்டும்தானா என்ற பல குழப்பங்களும் நிலவுகின்றன. அந்த சூழ்நிலையில் சில நாட்கள் கழித்து ஷகிலா என்ற பெண், அதே கிராமத்தை சேர்ந்தவள், காட்டுக்கு செல்கிற வழியில், அதாவது காலை கடன் செலுத்த செல்கிற போது அவளும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாள். ஆடைகள் களைக்கப்பட்டு நிர்வாணமாக பெண் உறுப்பு சிதைக்கப்பட்டு, அதே போன்று தலைகள் முகம் அறியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டு கிடக்கிறார். இது மேலும் அந்த கிராமத்தையும் அந்த மாவட்டத்தையும் பரபரப்புக்கு உள்ளாகிறது. ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று அந்த கிராம மக்களே குழம்பி போய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு 1973 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் 35 வயதான சுதந்திரபாய் என்ற பெண் அந்த கிராமத்திலிருந்து அருகில் உள்ள ஏரிக்கு குளிக்க செல்கிறார். சிறிது நேரத்தில் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். மர்ம உறுப்புகள் சிதைக்கப்பட்டு கிடக்கின்றன, முகம் சிதைக்கப்பட்டு கிடக்கின்றன. நிர்வாணமான கோலத்தில் அவளும் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். இதுவும் அந்த கிராமத்தை மேலும் பதட்டத்தையும் பரபரப்பையும் உருவாக்குகிறது. இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிற போது அப்பவும் சிறிது காலத்தில் கோவிலில் விளையாடி கொண்டு இருந்த 10 வயது இளம் பெண் திடீரென காணாமல் போகிறார். பார்த்தால் அவளும் தலை துண்டிக்கப்பட்டு, பெண்ணுறுப்பும் சிதைக்கப்பட்டு, விரல்கள் வெட்டி எடுக்கப்பட்டு, உடல் உறுப்புகள் எல்லாரும் கலைக்கப்பட்டு, ஆடைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு கிடக்கிறார். இதுவும் அந்த கிராமத்தை மிகுந்த பதட்டத்துக்கும் பரபரப்புக்கும் உருவாகிறது. அதன் பிறகு சில நாட்களில் காட்டுக்கு விறகு வெட்ட போன கலாவதி என்ற பெண்ணும் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். இவளும் அவர்கள் மாலையே பெண் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு, முகம் சிதைக்கப்பட்டு நிர்வாண கோலத்தில் கிடக்கிறார். அதோடு நின்றுவிடவில்லை. வயலில் வேலை செய்ய தனது தந்த தாயாருக்கு சாப்பாடு கொண்டு போன பெண்ணும் ஒருத்தி கொலை செய்யப்படுகிறார்.
இவ்வாறு தொடர்ந்து அந்த கிராமத்தில் பெண்கள் மட்டுமே குறிவைத்து கொலை செய்யப்படுகிறார்கள், நிர்வாணப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள், ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு குறிப்பாக பெண் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு இறந்து கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த பிரச்சனை காவல்துறைக்கு செல்கிறது. இவ்வளவு காலதாமதமாக செல்வதே வேதனைக்குரியான விஷயம். காரணம், இப்போது இருக்கிற பெரிய தொழில்நுட்பம் டெக்னாலஜி கிடையாது. அந்த மக்களும் படித்தவர்கள் அல்ல, காவல்துறையை நோக்கி போகவும் இல்லை. இன்னொன்று, அவரவர்கள் கொலை நடந்த விஷயத்தை காவல்துறையை சொல்லி மாட்டிக்கொள்ள கூடாது என்று ஒதுங்கியிருந்தார்கள். ஆனால் பதட்டமும் பரபரப்பும் தொற்றிக்கொண்டு இருந்தது அந்த மன்வத் கிராமத்தில். ஒரு கட்டத்தில் இது தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு போவதால் போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. சிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள். சிஐடி ஆபீசர் குல்கர்னி தலைமையில் போலீஸ் டீம் கிராமத்தை விசாரிக்க ஆரம்பித்தது. கொலைக்கு யார் காரணம் என்று எவ்வளவோ விசாரித்தும் அந்த கிராமத்தில் யாரும் வாய் சொல்லவில்லை, யார் என்றும் தெரியவில்லை. இதனால் காட்டில் ஆடு மேய்ப்பர்கள் போல, வயல்வெளியில் வேலை செய்யும் விவசாயிகள் போல அந்த சிஐடி அதிகாரிகள் மாறு வேஷத்திலும் விசாரணையை தொடங்கினார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு நாள் காவல் நிலையத்துக்கு ஒரு மர்ம லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் யார் எழுதினார் என்ற ஃப்ரம் அட்ரஸ் இல்லை. அந்த லெட்டரை படித்து பார்த்து சிஐடி அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், இவ்வளவு கொலைகளுக்கும் காரணம் என்று அதில் குறிப்பிட்ட ஆட்களை கூறியிருந்தார். அவர் யார் என்றால் அந்த ஊர் கவுன்சிலர், சாராயக்கடை வைத்து நடத்துகிறவர், பேர் உத்தம் ராவ் என்று எழுதப்பட்டு இருந்தது. அவருடைய மனைவி, அந்த மனைவிக்கு ஒரு தங்கை, இவ்வாறு குடும்பத்தோடு வாழ்ந்த அவர் மீது இந்த கொலைகளுக்கு இவர்கள்தான் காரணம் என அந்த மர்ம லெட்டரில் எழுதப்பட்டு இருந்தது. அதிர்ச்சியடைந்த போலீசார் முழுமையாக நம்பவும் முடியவில்லை. காரணம், அவர் ஒரு அரசியல் பிரபலம், கவுன்சிலர் என்று இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய போஸ்டிங் தான் அந்த பகுதியில். ஆனால் அட்ரஸ் இல்லாத ஒரு லெட்டரை வைத்து நாம் இவர்கள்தான் கொலையாளி என்று முடிவு செய்ய முடியாது என்ற குழப்பத்திலும் இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினார்கள். அந்த ஊர் கவுன்சிலர் உத்தம் ராவ் வீட்டுக்கே விரைந்தது போலீஸ் படை. மிகவும் சுத்துக்கட்டு வீடு, வசதியான குடும்பமாக வாழ்ந்த உத்தம் ராவ் வீட்டுக்குள் போலீஸ் டீம் நுழைந்தது. அவருடைய 2 மனைவிகளும் அங்கு இருந்தார்கள். அப்போது இந்த கடிதத்தை காட்டி, இந்த ஊரில் நடக்கும் மர்ம கொலைகளுக்கு நீங்கள் தான் காரணம் என கடிதம் வந்திருக்கிறது, இதற்கு உங்கள் பதில் என்ன என்று கேட்கிறார்கள். போலீசுடைய நோக்கம் மர்ம லெட்டரை வைத்து அவர்களை குற்றவாளி என்று முடிவு செய்வது அல்ல. இந்த மாதிரி லெட்டரை காட்டி அவர்களிடம் விசாரிக்கும் போது அவர்கள் முகபாவனை பதட்டத்தில் இருக்கிறதா, என்ன மாதிரியான ரியாக்ஷனில் வெளிப்படுகிறது என்பதை வைத்து இவர்கள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டார்களா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான் லெட்டரை காட்டினார்கள். அவர்களுக்கு அந்த ஆங்கிலத்தில் இருந்த எழுத்து தெரியாது என்பதால் காவல்துறை அதிகாரிகளை படித்து காட்டுகிறார்கள். படிக்க படிக்க 2 பெண்களுக்கும் பதட்டம் நிலவுகிறது. அவர்கள் முகத்தில் இருந்த அந்த மாற்றத்தை வைத்து போலீஸ் சில நேரம் ஒரு 50% சந்தேக பார்வை பார்க்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் உத்தம் ராவ் அவரும் வீட்டுக்கு வந்தார். நடந்ததை சொன்னார். உடனே அதிர்ச்சியான உத்தம் ராவ், ஏதோ ஒரு முகவரி இல்லாத மொட்டை கடிதாசியை வைத்து எங்களை விசாரிக்கிறீர்கள் என்று சொன்னார். இதனால் காவல்துறை அங்கிருந்து வெளியேறியது. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் மொட்டை கடிதாசியை வைத்து அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவரை மிகவும் விசாரணை என்ற பெயரில் தொந்தரவு கொடுக்க கூடாது என போலீஸ் முடிவு செய்தது. இவ்வாறு நடந்து கொண்டிருந்த அந்த கேஸ் காவல்துறையை குழப்பத்தில் ஆழ்த்தியது. இதற்கு இடையில் காவல்துறை வீட்டில் பில்லி சூனியம் செய்வினை எனப்படும் ஒரு மர்ம பொம்மை கடந்தது.
அதை பார்த்து காவல்துறை அதிகாரி அதிர்ச்சி அடைந்தார். காரணம், வழக்கை திசை திருப்பவும் இந்த வழக்கிலிருந்து அவர் வெளியேறவும் செய்வினை வைத்து அதை வைத்திருக்கிறார்கள் என்றும் அப்போது நம்பப்பட்டது. இருந்தாலும் காவல்துறை பின்வாங்கவில்லை. விசாரணை தொடர்ந்து நடத்தியது. அந்த ஊர் கிராம மக்கள் உத்தம் ராவ் பற்றி கேட்டாலும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. காரணம், கவுன்சிலர் அந்த கிராமத்தின் அரசியல் பெரும்புள்ளி என்ற பயம் கிராமத்து மக்களுக்கு. மொழி ஒதுங்கி போனது போலீஸுக்கு. எப்படியடா இதை கண்டுபிடிப்பது என்று. இருந்தாலும் சந்தேகத்தின் பேரில் இருக்கக்கூடிய உத்தம் ராவ் மற்றும் அவருடைய 2 மனைவிகள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் நிறுத்தியது காவல்துறை. சில காலம் சிறையில் இருந்தார்கள் மூவரும். இப்படிப்பட்ட சூழலில் தான் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னொரு மிக படுபயங்கரமான சம்பவம் நடந்தது. அதே கிராமத்தில் அதிகாலையில் காலை கடன் சென்ற 35 வயது பார்வதி என்ற பெண்ணும் கொலை செய்யப்பட்டார். ஏற்கனவே நடந்த கொலைகளுக்கு மொழிபெருங்கி நிற்கும் போலீஸ் விசாரணையில் இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே இன்னொரு கொலையா என அதிர்ச்சி அடைந்தார்கள். கிராமமும் பயத்தில் பரபரப்பானது. சந்தேகப்பட்ட உத்தம் ராவ் குடும்பம் சிறையில் இருக்கிற போது வெளியில் யாரடா கொலை செய்தது என்று, உத்தம் ராவோட கொலை செய்ய சம்பந்தம் இருக்காது என்று அவர் மீது உள்ள சந்தேகம் கூட குறைந்து விட்டது போலீஸுக்கு. மீண்டும் வேறு வழி இல்லாமல் காவல்துறை விசாரணையை முடுக்கியது. இந்த சூழ்நிலையில் 1973ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி உத்தம் ராவ் மற்றும் அவருடைய 2 மனைவிகளுக்கு ஜாமீன் வழங்கியது கோர்ட். ஜாமீனில் வெளியே வந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த கணவருக்கு சாப்பாடு கொண்டு சென்ற 30 வயது பெண் ஹரிபாயும் அவளுடைய 2 மகள்களும் கொலை செய்யப்பட்டனர். ஒரே நாளில் 3 கொலை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் 2 மகள்கள். மீண்டும் போலீஸுக்கு அதிர்ச்சி, கிராமத்துக்கு அதிர்ச்சி, பரபரப்பு தொற்றி கொண்டது. யாரடா இது, நாம் விசாரணையில் இருக்கும் போதே கொலை செய்கிறான், அது உக்கிரமான கொலை. ஒரே நேரத்தில் 3 கொலை. அங்கும் ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு தாயின் பெண்ணுறுப்பு சிதைக்கப்பட்டு மகள்களின் பெண்ணுறுப்புகளும் சிதைக்கப்பட்டு தாய் மகள்களின் முகங்களெல்லாம் சிதைக்கப்பட்டு கிடந்த அந்த அகோர காட்சி அவ்வளவு பெரியும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. என்ன நடக்கிறது இந்த கிராமத்தில்? ஏன் இவ்வாறு நடக்கிறது இந்த கிராமத்தில்? போலீசும் பொதுமக்களும் குழம்பி போய் நின்றார்கள். இந்த சூழ்நிலையில்தான் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு 40 வயது ஆண் மகன் காவல் நிலையத்துக்கு வந்தார். காவல்துறையிடம் பேச வேண்டும் என்று சொன்னார். என்ன என்று கேட்டார்கள். நான் ஒரு கொலையை நேரில் பார்த்தேன் என்றார். என்னையா சொல்கிறாய் என்று கேட்டால், ஆம், தாய் மற்றும் மகள்கள் கொலை செய்யப்பட்டதை இவர் காட்டில் பார்த்திருக்கிறார். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த இவர் அந்த பக்கம் ஒதுங்குவதற்காக சென்றிருக்கிறார். அந்த வழியில் அவர்கள் சென்றபோது இவர் மறைந்திருந்து பார்த்திருக்கிறார். அப்போது 5 இளைஞர்கள் கையில் கோடாரி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் வந்து நின்றிருக்கிறார்கள். அந்த பெண்ணையும் மகள்களையும் தாக்கி கழுத்தை அறுத்து பெண் உறுப்பை அறுத்திருக்கிறார்கள். இதில் என்ன கொடுமை என்றால், பெண் உறுப்பை அறுத்து அதில் வடியும் இரத்தத்தை கிண்ணத்தில் பிடித்திருக்கிறார்கள். எதற்கு பிடித்தார்கள் என்பது அவருக்கு தெரியலை. ஒரு மூச்சு விடுகிற சத்தம் கூட கேட்டிருந்தால் தன்னையும் கொலை செய்து விடுவார்கள் என்ற பதட்டத்தில் அமைதியாகவே இருந்து விட்டார் அந்த அகோர காட்சியை பார்த்து கொண்டு. பிறகு இவர்கள் சடலமாக கிடந்த காட்சியை பார்த்து இவர் வெளியில் சொன்னால் தன் உயிருக்கு ஆபத்து என்றும், அதேபோன்று கொலை பிரச்சனையில் தங்களையும் இழுத்து விடுவார்கள் என்று வெளியில் சொல்லாமல் விட்டுவிட்டார். இருந்தாலும் அவர் மனச்சாட்சி கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்லை, காவல்துறையிடம் சொல்ல வேண்டும் என்று போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி வந்தார் என்று சொன்னார். காவல்துறைக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. இப்போது ஒன்று தெளிவாகிவிட்டது. அங்கு நடக்கிற கொலைக்கு 5 இளைஞர்கள் தான் காரணம் என்று. யார் அந்த 5 இளைஞர்கள் என்று விசாரிக்க தொடங்கினார்கள் காவல்துறை அதிகாரிகள்.
ஆனால் அந்த 5 பேரும் தனக்கு தெரியும் என்று சொன்னார் அந்த நபர். அவர் கை காட்டிய 5 நபர்கள் யார் என்றால், உத்தம்ராவின் சாராயக்கடையில் வேலை பார்த்த ஊழியர்கள். காவல்துறையும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் போது ஒருவர் கூட உண்மையை ஒத்துக்கொள்ளவில்லை. காவல் கஸ்டடியில் அடித்து துன்புறுத்தி விசாரித்தாலும் யாரும் ஒற்றுக்கொள்ளவில்லை. வேறு வழி இல்லாமல் ஒருவனை மட்டும், நீ அப்புறவராக மாறினால் உனக்கு தண்டனை குறைக்கப்படும், உனக்கு சலுகைகள் வாங்கி தருகிறோம் என காவல்துறை அவனை தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசியது. அவ்வாறு பேசிய பிறகுதான் நடந்த கொலைகளை ஒத்துக்கொண்டான். ஆம், ஒருவர் மட்டும் அப்புறவராக மாறி அங்கு நடந்த கொலைகளுக்கு காரணத்தையும் விஷயத்தையும் கூறினார். என்ன நடந்தது என்று விசாரிக்கும் போது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எதற்காக இந்த கொலை செய்தீர்கள், யார் காரணம் என்று விசாரிக்கும் போதுதான் அதிர்ச்சியான சம்பவம் காத்து கொண்டிருந்தது. ஆம், அந்த ஊரின் கவுன்சிலர் உத்தம்ராவ், அதாவது இவர்தான் கொலைக்கு காரணம் என்ன மர்ம லெட்டர் வந்ததே அதே உத்தம்ராவ், சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரே அதே உத்தம்ராவ், அந்த காட்டு வழியாக அவர் வேலை சம்பந்தமாக போகிற போது தனிமையில் ஒரு வீட்டில் குடிசையில் அக்காவும் மகளும் வாழ்ந்திருக்கிறார்கள். அக்கா ருக்குமணி மீது காதல் கொண்டு அவரை திருமணம் செய்து கொள்கிறார். சில நாட்களில் அவருடைய தங்கை அவளையும் திருமணம் செய்து கொள்கிறார். இவருக்கு குழந்தை இல்லை, ஏற்கனவே திருமணம் செய்து அங்கு குழந்தை இருக்கிறது. நீண்ட நாட்களாக உத்தம்ராவுக்கும் ருக்குமணிக்கும் குழந்தை இல்லை. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, கல்யாணமானவருக்கு புதிதாக ஒரு இடத்தில் வீடும் போட்டிருக்கிறார்கள், அங்குதான் தங்கியிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லை என்ற துக்கத்தோடு ஒரு சாமியாரை அணுகி, மந்திரவாதியை அணுகி குழந்தை பாக்கியம் இல்லை, என்னும் குறை உண்டா என்று கேட்கிற போது அவர் சில சம்பிரதாயங்கள் கூறுகிறார். நீங்கள் புதிதாக கட்டியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அத்தி மரத்தின் கீழ் கன்னிகளியாத ஒரு வாலிபனின் சடலம் புதைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். இருவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். அவனுடைய ஆவிதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வராமல் தடுக்கிறது என்று கூறுகிறார். அதற்கு நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிற போது அதற்கு அந்த மந்திரவாதி சொன்ன செய்திதான் அதிர்ச்சி. அந்த வாலிபரின் ஆவி அடங்காமல் தெரிகிறது, கல்யாணம் ஆகாமையிலே இறந்து விட்டார். ஆகவே பெண்களின் மர்ம உறுப்பில் உள்ள இரத்தத்தை வைத்து அவருக்கு அபிஷேகம் செய்யும் போது அவர் ஆவி அடங்கிவிடும், அதன் பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று மாபெரும் ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை சொல்லுகிறார். இதை நம்பிய உத்தமராவும் மனைவிகளும் மர்ம உறுப்பு, கன்னி பெண்களின் மர்ம உறுப்பு இரத்தத்தை எவ்வாறு நாம் பெற்று வருவது என யோசிக்கிறார்கள். அதற்கு ஒரே வழி பெண்களை கொலை செய்வதுதான் என்று தீர்மானிக்கிறார்கள். அவ்வாறு முடிவெடுத்த அவர்கள் தங்கள் சாராய கடையில் வேலை வைத்த 5 இளைஞர்களை தயார் செய்கிறார்கள். அவர்கள் பேச்சை கேட்டுத்தான் தொடர்ந்து இத்தனை கொலைகள், 11 வயது பெண்ணில் ஆரம்பித்து இவ்வளவு கொலைகளும் நடந்தது. பெண்ணின் மர்ம உறுப்பில் வரும் இரத்தத்தை அந்த ஆவியாக இருக்கும் வாலிபனின் சடலத்துக்கு கீழே பூஜை செய்ய மந்திரவாதியின் பேச்சை கேட்டு இவர்கள் நடத்திய கொலை என்பது தெரிகிறது. அதிர்ச்சியடைந்த காவல்துறை அவ்வளவு பேரையும் கைது செய்து கோர்ட்டில் நிறுத்துகிறது. அதில் இந்த கொலை உறுதி செய்யப்பட்டு அப்ரூவராக மாறியவருக்கு ஆயுள் தண்டனையும் மற்ற 4 பேருக்கும் தூக்கு தண்டனையும் கொடுக்கிறது கோர்ட். ஆனால் ஒரு அதிர்ச்சி என்னவென்றால், இவ்வளவு கொலைகளுக்கும் காரணமாக தூண்டுதலாக இருந்த உத்தமராவ் மற்றும் மனைவிகளை கோர்ட்டு விடுதலை செய்கிறது. ஏன் விடுதலை செய்கிறது? இவர்கள்தான் தூண்டிவிட்டார்கள் என்பதற்கான எவிடன்ஸ், சாட்சிகள் ஏதும் ஆதாரபூர்வமாக இல்லை என்று அவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. சில காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள், உத்தமராவும் 2 மனைவியும். இவர்கள் செய்த பாவச் செயலுக்காக அந்த கிராமமே இவர்களை ஒதுக்கி வைத்தது. மிகவும் வசதியாக வாழ்ந்த இவர்கள் அதன் பிறகு வறுமையில் வாட ஆரம்பித்தார்கள். கடைசியில் வறுமையாகவே இருந்து தங்கள் உயிரை நீத்தார்கள் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில்
1973 நடந்திருக்கிறது.